அப்பதான் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. புதுசா ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றா. அப்பதான் கௌதம் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தமிழ்ச்செல்வியை பார்க்கறான். தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனே கௌதம் வந்து அவளுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். தமிழ்ச்செல்வியும் அதை யாராச்சும் பாக்குறாங்க அப்படி சொல்லி பார்த்துட்டு வேகமா அதை வாங்கிட்டு கௌதமோட கிளாஸ்க்குள்ளே ஓடி போய் அங்க இருக்க மாம் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. தமிழ்ச்செல்வியும் இதே கிளாஸுக்கு தான் புதுசா ஒரு ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. தமிழ்ச்செல்வியோட மாமுமே 2 பேர்த்தையும் பயங்கரமா வெளுத்து வாங்கிடுறாங்க. இது தெரிஞ்சதும் அவனோட ஃப்ரெண்டு அடி வாங்க முடியாம இது ஒன்றும் நாங்க அந்த பொண்ணு கொடுக்கல, வத்தி குச்சி வாத்தியா தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் தமிழ்ச்செல்வி ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணி அவனுக்கு சாரின்னு சொன்னா அவன் போடி அப்படிங்கிறான். நிறைய டைம் இவன் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பா. லாஸ்டா ஒரு டைம் லேப்ல சாரி கேட்டப்ப கூட ஒரு கெமிக்கலை தமிழ்ச்செல்வியோட கையிலேயே ஊத்திடுறான். அதை தமிழ்ச்செல்வி கீழே போட்டதுனால லேப் மாஸ்டர் அவளை முட்டி போட வச்சிடறாங்க. இப்படி எனிமையா இருந்துட்டு இருந்த இவங்க ஒரு நாள் பியானோ வாசிச்சப்ப தமிழ்ச்செல்வி அவனுக்கு போய் சூப்பரா வாசிக்கிற அப்படி சொல்லி 2 பேரும் அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. தமிழ்ச்செல்வியும் நல்லா கௌதம் கிட்ட க்ளோஸா பழகுறா அப்படிங்கிறதுனால கௌதமுக்கு தமிழ்ச்செல்வி மேல காதலும் வருது.